வருமானிப்போம். ஞானத்தை சொல்கிற பொழுது ஒரு கதை. ஒரு ஞானி, சூஃபி ஞானி இருந்தார். அவரு யார்கிட்டையும் எதுவும் கேட்கறது இல்ல, யாரையும் மதிக்கிறதும் இல்ல. ஈராக்ல இருந்தார். ஆமா, அவரை பத்தி உள்ள விஷயங்கள்லாம் ஈராக் அரசனுக்கு தெரியுது. அவர் யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறாரு. அந்த இஸ்லாம் நடவடிக்கைப்படி வந்து தொழுகை பண்றது, ஜிகாத் பண்றது எதுவுமே கிடையாது. அவர் ஏனாதானோன்னு இருக்கிறாரு. எல்லாம் என்ன இறைவன் நேர்ல என்ன பாத்துக்கிறாரு, என்ன கொடுக்குறாரு. ஏன்னா ஞானத்துல நீங்க போகும்போது இறைவனுடைய நேரடி தொடர்பு கிடைக்குது. அதுதான் பெரிய பாக்கியம். இப்ப மத்ததெல்லாம் நீங்க பக்தியில எவ்வளவு பெரிய பக்தியில இருந்தாலும் கோயில போய் ஐயரை இடையில விட்டு, சாமி இந்த மந்திரத்தை சொல்லுங்க, எனக்காக இந்த பூஜையை பண்ணுங்க, எனக்காக வேண்டிங்கன்னு இடையில ஒரு மீடியேட்டர் தேவைப்படும். ஆனால் ஞானத்தில் நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்க கேட்டுக்கோ இல்லையா? தன்னை தானறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை தானறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னைத்தான் அறியாமல் தானே கெடுகின்றார், தன்னைத்தான் அறியும் அறிவினை பெற்ற பின் தன்னைத்தானே அரிசி திருவாரி. அவங்களதான் அவங்க கும்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா வெளியில இல்ல, எங்க போகணும், ஏன் குள்ளல இருக்கிறோம். இப்போ அந்த ஈராக்ல இருந்த சூஃபிய பத்தி அரசனுக்கு கேட்டோட அரசன் கோபம் வந்துட்டு, இவன் நம்ம மதத்துக்கு துரோகியா இருக்கான், நம்ம மதத்தையும் மதிக்க மாட்டேங்கிறான். அங்க இறைவனோட தான் தொடர்பு, இறைவன்கிட்ட தான் வேண்டணும். ஆனா நபிகள் மூலமாகத்தான் போகும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த நபி நாயகத்தை வைத்துத்தான் செலவாத்து சொல்லும், தொழுகை பண்ணும், வேண்டுதல் போடும். அப்ப இவர் எப்படி இவரே போறாரு? ஏன்னா அவ்வளவு பெரிய ஆளா? அவனை என்ன கூட்டிட்டு வாங்க, இவரை போய் அரசர் கூப்பிடாதுன்னா அதெல்லாம் நான் வரமாட்டேன், நாயதுக்கு அரசன் வந்து பார்க்கணும். அரசன் சொன்னா அரசன் போகும். என் நாட்டு பிரஜை நீ பண்றதெல்லாம் தில்லு முள்ளு, நான் கூப்பிட்டா வரமாட்டியா? நான் வார உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு நேரம் வந்துட்டார். ஆனா அவன் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மரத்தடியில படுத்து கிடக்குறான். இவரு குதிரையில வர்றாரு, கூட 2 பேரு மெய்காவலர்களோட வர்றாரு அரசர். இவன் கண்டுக்கவே இல்லை, படுத்தே கிடக்குறான். குதிரையில இருந்து சொன்னார், எழுந்துருன்னார். நான் இப்ப படுத்து கிடக்குறேன், இப்ப எழுந்துக்க மாட்டேன். கோபம் மூக்கேருச்சு. உடனே நான் இப்ப பண்ணுவேன், முடிஞ்சா கொண்டு. அரசன் பார்த்தான், வெட்டிட்ட கூட இப்ப உடனே செத்துருவான், இவனை வதக்கி வச்சு கொல்லணும். உடனே என்ன பண்ணிட்டாரு, அவர்கிட்ட இருந்த கூட வந்த சேவர்கள்ட்ட சொல்லிட்டார், இவனை இந்த மரத்துக்கு மேல கெட்டுங்க, உடம்புல ஒரு துணி இருந்து விட, ஒட்டு துணி இல்லாம இங்கே அவுத்துட்டு நிர்வாணமாக அந்த மரத்துல கட்டுங்க, பச்சை தண்ணி கொடுக்க விடாது இந்த மனுஷன். பாப்போம் எத்தனை நாள் இவன் வாழ்றான், இறைவன் கொடுக்குறான்னு சொல்றாங்கல்ல, எத்தனை நாள் இவன் வாழ்றான் பாப்போம். அப்படியே பசிச்சு தண்ணி தாகத்துல இவன் சாவும். அந்த உயிர் போறதுக்கு முன்னால நீ திருந்துறதா இருந்தா, இறைவா நீதான் எல்லான்னு சொல்றது மாதிரி, அரசனே நீங்க தான் எல்லான்னு என்ன சொல்லணும். எனக்கு தாகமா இருக்கிறது, தண்ணி தாங்க, நான் உங்களை நம்புறேன் அப்படி சொல்லணும். அப்படி சொன்னான்னா இறக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க, சாகட்டுன்ட்டு போயிட்டார். போகும்போதே 2 சிப்பாய்களை நிறுத்திட்டு போனார். ஏன்னா இறங்கி ஓடிடவும் கூடாது, இல்ல வேற யாராவது இவனுக்கு சாப்பாடுக்கு போட்டு கூப்பிடவும் கூடாது சொல்லி தள்ளி நின்று பாதுகாத்து வச்சார். பார்த்துக்கிட்டே இருங்க. அன்னைக்கு பூரா அந்த மரத்திலேயே வெயிலேயே காயிரும், ஒரு நாள் பூரா சாப்பிடு, அப்படியே தான் இருக்கலாம். மறுநாள் ஒரு 10-11 மணி இருக்கும், அப்படியே ஒரு கழுகு பருந்து வட்டமிட்டு அப்படி அவன் மேலேயே அப்படியே சுத்துச்சு. அது காலில் வச்சிருந்த ஒரு எலும்பு மாமிச ஒரு சின்ன துண்டை அப்படி போட்டுது. இவன் ஆன வாய்
காட்டின கரெக்டா வாயில வந்து விழுந்து ஒரு கறித்துண்டு சமைச்சு சாப்பிட்டான். அன்றைய பொழுது சாப்பாடு அந்த ஒரு கறித்துண்டோட வந்து. மறுநாள் தண்ணி தாபம், விக்கல் வருது. இவனெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும் உட்கார்ந்து இருந்து. அவனை எப்படி வச்சிருக்காங்க? நிர்வாணமா வச்சிருக்காங்க. எந்த பொருளும் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது, யாரும் உதவியும் கிடையாது. 3வது நாள் மரத்துக்கு மேல இருக்கான். தாகம் லேசா கொண்டைய அப்படியே வாழ்ந்து அப்படியே பார்த்தான். இறைவா ஆனா ஒரு 5 நிமிஷத்துல மேகம் இருட்ட ஆரம்பிச்சு கொட்டுன்னு மழை. தானே வாயை காட்டி நாக்கை நீட்டி அந்த தண்ணியை குடிச்சா. தாகம் தீர குடிச்சா. தெளிவா இருந்தான். அப்புறம் 2 நாள் ஓடிச்சுது. 5 நாளாவது 5வது நாள் 5வது நாள் காலையிலையும் அதே மாதிரி அதே பருந்து அப்படியே பறந்து வந்து ஒரு கறி துண்ட போடுது. வாய வச்சா அவன் கறி அவன் வாயில விழுந்தது. அப்போ நின்ன இடத்திலேயே, கெட்டி வைத்த இடத்திலேயே அசையாமல், ஆடாமல், இறங்காமல், ஓடாமல், தேடாமல் அவனுக்கு பசி தாகம் தீர்க்கப்படுகிறது. இறையாத் பார்த்த 2 பேருமே, ஏன்னா அவனும் சாப்பாடுலாம் கொண்டு வந்து தின்னானுங்க. மழை பெஞ்சுன்னு ஒதுங்கி ஓடினானுங்க. இவன் அப்படியேதான் நினைஞ்சிட்டு இருந்தான். ஏன்னா உடம்புல இருந்த உஷ்ணம் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. அடிச்சு பிடிச்சு போய் ராஜாட்ட சொன்னானுங்க. ராஜா, அவன் நல்லா இருக்கிறான். அன்னைக்கு 5வது நாள், இன்னைக்கு கறி சாப்பாடு அவனுக்கு. அப்புறம் தான் ராஜாட்ட சொன்னான். கரெக்டா ஒரு பறந்து வந்து அன்னைக்கு 3 நாளைக்கு முன்னாடி போட்டு இன்னைக்கும் போட்டுது. நேத்து நல்ல மழை வந்து தண்ணி குடிச்சு தெளிவா இருக்கிறான் ராஜா. எங்களோட இப்ப அவன் தான் சுறுசுறுப்பா இருக்கிறான். ராஜா வந்து அப்படியே அசந்துட்டார். வந்து பார்த்தார். அவன் கண்ணுல தூக்கம் தெரியுதா, உடம்புல அசதி தெரியுதா, இல்ல கெஞ்சி நம்மள கேட்பானான்னு. அவன் ஒண்ணுமே கேட்கல, வானத்தை பார்த்துக்கிட்டே. ஏன்னா அந்த வாழும் தொடர்பு அவனுக்கு கெட்டி விட்டது. அதுதான் வேணும். மண்ணை பிறந்த ஒவ்வொரு உயிர்களுக்கும் வானம் தான் அபயம், மண் அல்ல. ஆனா நாம என்ன இங்க சொல்லிட்டு இருக்கோம்? மண்ணுதான் நமக்கு. ஆமா, மண் இந்த உடம்புக்கு கொடுப்போம், உயிருக்கு அபயம் கொடுக்க. நமக்கு வேண்டியது உயிர் அபயம் தான் வேணும், உடம்பு அபயம் இல்ல. உடம்பு நோவினால் ஆனது, புண்ணால் ஆனது. அதுக்கு அபயம் மண்ணுதான் கொடுக்கும். மண்ணோட போயிரும், மக்கி போயிரும், கரையா அரிச்சிரும். ஆனா உயிர் அது பொக்கிஷம். வானோடு தொடர்பு உள்ளது. வான் தொடர்பு இருந்தால்தான் அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் கிடைக்கும், மூளையில் அதிவேகமான சிந்தனைகள் பிறக்கும், முக்கால தொடர்பு கிடைக்கும். அப்ப இதெல்லாம் இந்த வான் தொடர்பு என்பது ஞான தொடர்பு தான். கால தொடர்பு, ஞான தொடர்பு, கர்ம தொடர்பு. வான் தொடர்பு, ஞான தொடர்பு, இறை தொடர்பு. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும்.